இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா கார்த்தின்னு புலம்பிகிட்டு இருக்க இந்த திக்க சக்தி வந்துட்டு கேட்குறாங்க, மேடம் உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா, உங்கள் குடும்பத்தை பற்றி ஏதாவது ஞாபகம் இருக்கா சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கா. ஆனால் தீபா வந்துட்டு கார்த்தின்னு மட்டும்தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு பக்கத்தில் இருக்க சிஸ்டர் சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ இவங்களுக்கு முழுசாக கான்சியஸ் வந்த மாதிரி தெரியல. சக்தி உனக்கு தான் தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்களே, கால் பண்ணி வர சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, இதோ வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஒரு டாக்டருக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. டாக்டர் நான் கூட அன்றைக்கி ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு வந்தேன்ல, கான்சியஸ் இல்லாமல் இருக்காங்கன்னு, ஆனால் அவங்களுக்கு இப்போ கான்சியஸ் வந்துருச்சு, எஞ்சி உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பேரை வந்துட்டு முணங்கிட்டே இருக்காங்க, நீங்கள் உடனே இங்கே அவங்கள செக் பண்ண வர முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இருங்க காப்பாத்தில் தானே இருக்கீங்க உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்துட்டு வர்றாங்க. வேமா சக்தி வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு வர்றாங்க. வந்ததுமே தீபா வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. மேடம் உங்கள் ஃபேமிலி பற்றி ஏதாவது தெரியுதா, உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் மேடம், உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கேட்க, ஆனால் தீபா வந்துட்டு அமைதியாகவே கார்த்தின்னு வந்துட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க. சக்தி இவங்க வந்துட்டு முழுசாக இன்னும் கான்சியஸ்க்கு வரல, ஆனால் அவங்க ஆள் மனசில் இந்த பேர் மட்டும்தான் பதிஞ்சிருக்கு, அதனால தான் கார்த்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டாக்டர் அப்போ முழுசாக எப்போவுமே வராதா, இப்படியே தான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் கிடையாது, இவ்வளோ தூரம் வந்ததே நமக்கு பெரிய விஷயம், கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்திங்கன்னா கண்டிப்பாக கான்சியஸ் வந்துடும், கவலைப்படாதீங்க சக்தி அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, எதுக்கு இவங்களோட ரிப்போர்ட் எல்லாம் எனக்கு வந்துட்டு அமுச்சு விடுங்க, ஸ்கேன் எல்லாத்தையும் அதை நான் பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா தகவல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க டாக்டர். சக்தி வந்துட்டு அவங்க வழி அனுப்பி வச்சுட்டு வர்றாங்க. கடவுளே இவங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, கூடிய சீக்கிரம் இவங்க ஃபேமிலி கிட்ட நான் ஒப்படைக்கணும், இவங்களோட பழைய அவங்க என்ன ஏதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க, அக்கா இவங்க எங்களுக்காக வந்து பாடுனாங்க, எங்கள் கூட விளையாண்டாங்க, அதெல்லாம் இவங்க கிட்ட சொல்லலாமா அப்படின்ற மாதிரி சொல்லுங்க தம்பி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லுங்கள், எனக்கு மேடம் வந்துட்டு சரியானாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அக்கா நீங்கள் எங்கள் கூட வந்து விளையாண்டிங்க சாப்பிட்டீங்கல்ல, நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தானே நீங்களாம் சாப்பிட்டீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கேட்குறாங்க, எங்களுக்காக ரொம்ப பாட்டு பண்ணீங்கல்லக்கா, நாங்கள் வந்துட்டு கடவுள்கிட்ட உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் பேச, சக்தி அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு சிஸ்டர் சொல்கிறாங்க, இப்போது தீபா மேடத்துக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம அப்புறமா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு கிளம்பிட, தீபா மட்டும் கார்த்தின்னு புலம்பிட்டு இருக்க மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த திக்க வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி அருண் வர்றாங்க, அம்மா போஸ்டருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபாவோட அந்த நோட்டீஸை வந்து அபிராமி பார்க்குறாங்க. என் மருமக கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பாடுவானே எனக்கு நம்பிக்கை இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு வந்துட்டு தீபாவோட அப்பா வராங்க, வாங்க சம்மந்தி உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கோவிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதும், போயிட்டு வந்துட்டோம், அதான் ஜானகி வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா, நான் மட்டும் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வீட்டில் என்னென்ன பிரச்சனை நடக்குது, இது வந்துட்டு தீபா இல்லை கீதான்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேமா கீதா வந்துட்டு பார்க்குறாங்க. கீதா வந்துட்டு கீழே தலையை குனிஞ்சுக்கிறாங்க. அதானே பார்த்தோம், ஜானகி இந்த வீட்டுக்கு வராதது காரணமே எங்கள் பொண்ணு வந்துட்டு எங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டா, ஒரு மாதிரி வந்துட்டு கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பேசினா, அதனால நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா, இப்போ தானே தெரியுது இங்கே இருந்தது தீபா இல்லைன்னு சொல்லிட்டு, கடவுளே ஏன் தான் அவளுக்கு இவ்வளோ சோதனைன்னு தெரியல, என் மகன் நல்லா இருக்கணும் தான் நாங்கள் கோயிலாக ஏறி இறங்கிட்டு இருக்கோம், ஆனால் அவளுக்கு ஒரு நல்ல காலமே வர மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் அவளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, சம்மந்தி நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, என் மருமக என்கிட்டே திரும்பி வரணும் தான் இந்த கச்சேரிக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம், இதை பார்த்து கண்டிப்பாக தீபா நம்மக்கிட்ட வந்து சேருவா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வந்துட்டு அருண் சொல்கிறாங்க, நம்ம பேனர்லாம் ஒட்டணும்ல, அதுக்கு வந்துட்டு கால் பண்ணி ஆள் ரெடியாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு மாற்றி கால் பண்ண, யாருமே வந்துட்டு ரெடியாக இல்லைன்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுறது, ஆள் யாருமே ரெடியாக இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்துட்டு கவலையப்படாதீங்க, என் பொண்ணுக்காக விடியனாலும் எல்லா போஸ்டரை வந்துட்டு நானே ஒட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மாமா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க மைதிலி. அப்படி இருந்தும் வந்துட்டு அவர் கேட்காம ஒட்டுவேன்னு சொல்ல, இந்த திக்கம் காட்டி சொல்கிறாங்க, சார் வேணாம் சார் உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டயத்தை நம்ம வேஸ்ட் அடிக்கக்கூடாது, நமக்கு வந்துட்டு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுக்குள்ளே தீபா வரணும், அதுக்காக நான் என்ன வேணால் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இந்த திக்க வந்துட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம் தீபாக்காக நானும் ஒட்ட தயாராக இருக்கேன்னு சொல்ல, ஆளுக்கு நானும் தயாராக இருக்கேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு ஆகா இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கயா, தீபாவை கூப்பிட்டு வந்துருவாங்களோ, முடியவே முடியாது, அதுக்குள்ளே துங்கா கிட்ட சொல்லி அலர்ட் பண்ணி தீபா வந்துட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாருமே பேனர் ஓட்டுறதுக்காக போகிறாங்க, ஆளுக்கு ஒவ்வொருத்திக்கா ஒட்டிகிட்டு இருக்காங்க. ஒருத்திக்க வந்துட்டு தீபாவோட அப்பா ஃபீல் பண்ணுறாங்க, எப்படியாவது நீ திரும்பி வந்துடணுமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஓட்டிக்கிட்டே. அடுத்து வந்துட்டு கார்த்தியும் அருணும் நோட்டீஸை வந்துட்டு கார்லேயே கொடுத்துட்டு போகிற மாதிரி வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னொருத்துக்கும் மீனாட்சி வந்துட்டு ஒட்டிக்கிட்டே, நீ என்ன வாய் நிறைய அக்கான்னு கூப்பிடுவேன், எப்படியாவது எங்ககிட்ட திரும்பி வந்துரு தீபா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் எந்த திக்கம் ஆனந்த் வந்துட்டு வால் போஸ்ட் ஒட்டிக்கிட்டு, நானும் மீனாட்சி இப்போ சேர்ந்து சந்தோஷமாக வாழ்றேன்னா அது காரணமே நீ தான், நீ எப்படியாவது திரும்பி வந்துரு தீபா அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறேன். இந்த திக்கம் மைதிலி வந்துட்டு எப்படியாவது வந்துரு தீபா அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு திக்கம் வந்துட்டு வேண்டுறாங்க.
அப்போ வந்துட்டு அபிராமி ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது ஆனந்த் அங்கே வராங்க. அம்மா உங்களுக்கே உடம்பு சரியில்லை, நீங்கள் உட்காருங்க நாங்கள் ஓட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என் மருமகளுக்காக நான் வந்துட்டு ஒட்டத்தான் போகிறேன், நீ போப்பா அங்கே போய் ஒட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நோட்டீஸையும் போகிற ஆள்கள் எல்லாமே கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க ஒரு கோவில் இருக்குது, அங்கே நின்று அபிராமி வேண்டிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருது.